ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு டாப்பிக்கோட நம்ம பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம லேண்டுக்கு பார்த்த மாதிரி ஒரு 2 சினாரியோட பார்க்கலாம். லேண்டுக்கு ஒரு சினாரியோ பார்த்தோம். சினாரியோ 1 படி நார்மலாக என்ன பார்த்தோம்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, 10 தடவை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இருக்கிற விலையில ஒரு 1,00,000 கம்மி பண்ணி வாங்குறீங்க. அதே மாதிரி தான் நார்மல் இன்வெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 100 ஸ்டாக் வாங்கலாம், இல்லை 50 ஸ்டாக் வாங்கலாம், 5000 ஸ்டாக் வாங்கலாம், 10,000 ஸ்டாக் வாங்கலாம், ஏன் ஒரு ஸ்டாக் கூட வாங்கலாம். வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ கூடுதோ அன்றைக்கி விற்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 10 வருஷமோ 15 வருஷமோ ஹோல்ட் பண்ணி வச்சு வைக்கலாம். இதுதான் வந்து நார்மல் இன்வெஸ்டிங். நம்ம சினாரியோ 1 லேண்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி. இப்போ சினாரியோ 2 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, லாட் சைஸ் வந்து ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. லாட் சைஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஷேர் வச்சுக்கோங்களேன், அதோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 100 ஷேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா ஸ்டீலோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 5500, லைன்ஸோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 500. இப்போது நிஃப்டி 50யோட ஸ்டாக் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 75. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து வாங்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் லாட் சைஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ நிஃப்டி 50 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரண்டாக வந்து 22,200 சம்திங்கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஷேர் நீங்கள் வாங்க முடியாது, கிட்டத்தட்ட 75 ஷேர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கணும். ஸோ 75 × 22,000 போட்டிங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ஒரு லாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த ஒரிஜினல் வேல்யூவாக பார்க்குற மாதிரி ஜென்ரலாக நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி, ஏன்னா வந்து இப்போ டாடா ஸ்டீலோ வந்து எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 158 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து அதோட லாட் சைஸ்லாம் கம்பேர் பண்ணி மல்டிபிள் பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக போகிறதுனால சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏபிசி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஏபிசி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதே சினாரியோ 2 மாதிரி தான், லேண்டுக்கு ஒரு சினாரியோ 2 பார்த்தீங்களா. ஸோ அந்த 500 ருபீஸ் வந்து ஒரு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க, ஓகேவா. ஸோ பையர் செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பையர் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷேர் வந்து 2 மாதத்தில் வந்து 510 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையர் வந்து நினைக்கிறார். பட் செல்லர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது குறைய தான் வாய்ப்பு இருக்குது, 495 போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செல்லர் நினைக்கிறார். 2 பேரும் டீலிங் மாதிரி பேசுகிறாங்க. கடைசி வந்து எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா 498 ரூபாய்க்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ இது லேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டை வந்து பேசி எடுத்து 8.5 lakhs வந்து நின்னோம்ல, அதே மாதிரி தான் இங்கே 500 ருபீஸ் உள்ள மதிப்புள்ள ஷேரை வந்து நாளைக்கு கூடும் குறையும் சொல்லி 2 பேசி எடுத்து 498 ரூபாய்க்கு வந்து நிற்கிறாங்க. இந்த 498 ரூபா தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ் சொன்னாங்க. முன்னாடியே ஒரு